எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. எந்த மனுஷனை பார்க்கவே கூடாதுன்னு என் பிள்ளைங்கள வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து வளர்த்தனும், அந்த மனுஷனை திரும்பியும் பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. நேற்று அவனை பார்த்ததுலேருந்தே மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த ஊரில் தான் அவன் இருக்கான்றதே எனக்கு தெரியாமல் போச்சே. அவன் எனக்கு துரோகமே பண்ணிட்டு போனாலும் அதனால நானும் என் பிள்ளைங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இப்போ கொஞ்ச நாளாக தான் அவனை பற்றி எந்த நினைப்பும் இல்லாமல் பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருந்தேன், பிள்ளைங்களுக்காக சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்படி திரும்பவும் என் சந்தோஷத்தில் மண்ணள்ளி போடுற மாதிரி அவனை இந்த ஊர்லேயே பார்ப்பேன்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. என்ன கடவுளே பண்ணுறது? அதுவும் உன் சன்னிதானத்தில் வச்சா நான் பார்க்கணும். இதுக்கு அவனை என் கண்ணில் காட்டினேன். இது நாள் வரைக்கும் என் பிள்ளைங்க ஒரு நாள் கூட அப்பா யாருமா, அப்பா எப்படி இருப்பாருமான்னு கூட கேட்காத அளவுக்கு தான் நான் வளர்த்துருக்கேன். 2 பிள்ளைங்களுமே இதுவரையும் அவனை பார்த்தது கூட கிடையாது. என் கண்ணுக்கு மட்டும் எதுக்கு காட்டுற? இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூட முடியாத நிலைமையில இருக்கனே. இப்பதான் கொஞ்ச நாளா என் 2 பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்காளுங்க. இப்ப போய் அவனை பார்த்தது அவனு சொல்லக்கூடாது. என் பிள்ளைங்க சந்தோஷத்தை நான் கெடுக்கவே கூடாது. என்னாச்சு அம்மாக்கு? கூப்பிட அமைதியா இருக்காங்க. அம்மா. சொல்லுமா வைஷு. என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டியா? அம்மா என்னாச்சு? நீங்கள் பேசுகிறப்ப வாய்ஸே சரியில்லையே, என்னாச்சுமா? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் எதுவும் போயிட்டு வரலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா வைஷு, நான் நல்லா தான் இருக்கேன். உடம்பு ஏதோ கொஞ்சம் அசதியாக இருக்குமா, அதான் இப்படியே உட்காந்துட்டேன். உள்ள புளி சாப்பாடு தான் செஞ்சம்மா இன்னைக்கு, எடுத்துகிட்டு போ. அம்மா உண்மையாக எதுவும் இல்லைல்ல? இல்லடா தங்கம், அம்மா தான் சொல்கிறல்ல, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை. நீ ஆஃபீஸ் போயிட்டு வா, உனக்கு டைம் ஆகுது பாரு. சரிம்மா, அப்படி ஒரு வேளை உடம்பு சரியில்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நான் வீட்டுக்கு வந்துடுறேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம், சரியாம்மா? சரிடா, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. சரிங்கம்மா. இதை பற்றி கண்டிப்பாக என் பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சா கஷ்டப்படுவாளுங்க. வேண்டாம், என் கஷ்டம் என்னோடவே போகட்டும். இது வேற அம்மா கிட்ட பேசவே முடியல. இப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாங்க. ஒருவேளை வேலையா இருக்காங்களோ? சரி, இன்னொரு முறை பண்ணி பார்க்கலாம். ஒரு வேளை எடுக்கலன்னா சரி, சாயந்தரம் வந்து பண்ணுவோம். அனிதா சொல்லுடா. என்னம்மா ஃபோன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம்? நான் ரொம்ப நேரமாக பண்ணிகிட்டே இருக்கேன். அது வைஷு இப்போதாண்டா ஆஃபீஸ்க்கு கிளம்புனா, அதனால தான் ஃபோன் எடுக்க முடியல. சொல்லுடா. சும்மா தான்மா பண்ணேன், நேற்று தான் உங்ககிட்ட பேசவே முடியலல்ல, அதான். ஓ சரிடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஓ சரிம்மா. அம்மா என்னாச்சு? ஏன் உங்கள் வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்கு? எப்பயும் பேசுகிற மாதிரியே பேச மாட்டேன்றீங்க. உடம்பு ஏதாச்சும் சரியில்லையாம்மா? அனிதா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அம்மா நல்லா தான் இருக்கேன். அதுவா கொஞ்சம் உடம்பெல்லாம் அசதியாக இருக்கேன்னு உட்காந்துருக்கேன், அதனால் உனக்கு அப்படி தெரியும். மற்றபடி எனக்கெல்லாம் எதுவும் இல்லைடா. அம்மா உண்மையாக வேற எதுவும் இல்லை தானே? உடம்பு அசதியாக இருக்குன்னா ஏதாச்சும் வேலை அதிகமாக பார்த்தீங்களா? கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்கம்மா. ரொம்ப முடியலன்னா சொல்லுங்கள், நான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். வைஷு எங்க? அவகிட்ட சொன்னீங்களா? அவளை கூட்டிகிட்டு போக சொன்னால் அவள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாள்ல. நீதாம்மா, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் போதும். நீங்கள் தேவையில்லாமல் என்னை பற்றி கவலைப்படாதீங்க. சரிம்மா, முடியலன்னா சொல்லுங்க. சரிடா, உனக்கும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல, நீ கிளம்பு, சாயந்தரமா பேசலாம். சரிங்கம்மா. அம்மாக்கு என்னாச்சு? ஒரு மாதிரி டல்லா பேசுறாங்களே. அனிதா. சொல்லுங்க. என்ன அனிதா, அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தியோ? ஆமாங்க. ஏய் என்னாச்சு, டல் ஆயிட்ட? அது ஒன்றும் இல்லைங்க, அம்மா கிட்ட பேசினா ஒரு மாதிரி டல்லா பேசுறாங்க. என்னாச்சுன்னு தெரியல, அதான் அதே யோசனையா இருக்கு.
அதெல்லாம் எதுவும் இருக்காது அனிதா. வயசாயிட்டே போகுதுல்ல, வேலை அதிகமா ஏதாச்சும் செஞ்சிருப்பாங்க, அதனால கூட உடம்பு டயர்டா இருக்கும். பார்க்கலாம் இரு. அதே மாதிரி இருந்தா நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து பார்க்கலாம், சரியா? அதை நினைச்சு என் பொண்டாட்டி யோசிச்சுட்டு இருக்காத. ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா? ஆ சரிங்க, நான் ரெடியாக தான் இருக்கேன், கிளம்பலாம். அனிதா, உனக்கு ஞாபகம் இருக்கு தானே, இன்னைக்கு இன்டர்வியூ நடக்க போகுது. ஸோ நீயும் சத்யாவும் சேர்ந்து தான் இன்டர்வியூ எடுக்க போறீங்க. ஃபைனல் செலெக்ஷன் மட்டும்தான் நானும் சூர்யாவும் பண்ண போறோம். ஸோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க தானே? ஆ ஞாபகம் இருக்குங்க, நாங்கள் 2 பேரும் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நோ ப்ராப்ளம், இன்னைக்கு நல்லபடியாக இன்டர்வியூ எடுத்துடலாம். அப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் மட்டும் உங்ககிட்ட அனுப்புகிறோம், ஓகே? ஓகே அனிதா. சரி, இப்படி உம்முன்னு இருந்தா எப்படிமா? ஆஃபீஸ் கிளம்ப போறோம். ஸோ சிரிச்சு புருஷனை வழி அனுப்பி வச்சா நல்லா இருக்கும். நானும் உங்கள் கூட தான் வரப்போகிறேன். நான் இங்கே தனியாக போகிற மாதிரில பேசுகிறீங்க. பேருக்கு தாண்டி ஒரே ஆஃபீஸ்க்கு போறோம். ஆனா ஆஃபீஸ்க்குள்ள என்ட்ரு ஆனோடனே நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி தான் ரியாக்ட் பண்ண போறீங்க. மேடம் தான் அங்க போன உடனே கடமை உணர்ச்சி பொங்கிட்டு வந்துருமே. ஸோ ஆஃபீஸ்ல மேனேஜருங்கிற ரோலை மட்டும்தான் பண்ணுவீங்க. ஒய்ஃபுங்கிற ரோல் தான் உங்களால பண்ண முடியாதே. ஸோ வீட்டில் இருக்கப்பயாச்சும் ஒய்ஃபுங்கிற ரோலை பண்ணணும்ல, அதனால தான். உங்களா கொஞ்சமாச்சும் சிரிடி. போதுமா? இப்படி பார்த்தா தானே நல்லா இருக்கு. பூகம்பம் வந்தால் கூட ஓ, பதறாத நெஞ்சம் எனது. மேடம் என்ன சைட் அடிச்சதெல்லாம் போதும். சைட் அடிச்சு முடிச்சிட்டீங்கன்னா கிளம்பலாமா? உங்களா? சரி அனிதா, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? நீங்க போய் கார் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி வைங்க. நான் குடுக்குடுன்னு ஓடி போய் அக்கா கிட்டயும் நித்யா கிட்டயும் ஒன்று சொல்லணும், சொல்லிட்டு ஓடி வந்துடுறேன். அப்படி என்ன சொல்ல போற? அதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? அது அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள இருக்கிற சீக்ரெட். ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட எங்களால் ஷேர் பண்ண முடியாது. நாங்கள் மட்டும்தான் பேசிப்போம். சரி சரி, நான்லாம் உங்களுக்குள்ள வரலப்பா. சரி, நீ சீக்கிரமா பேசிட்டு வந்துடு, டைம் ஆயிடுச்சு. ம் அக்கா, இந்த செடியெல்லாம் அழகா இருக்குக்கா. ஆமா நித்யா, நான் இந்த வீட்டுக்கு வரப்போ இவ்வளோ செடியெல்லாம் இருக்காது. நான் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி கார்டனிங் ரொம்ப பிடிக்குமா, அதனால தேடி தேடி நிறைய ஃப்ளவர்ஸ், நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாங்கிட்டு வந்து வச்சேன். இப்போதான் கொஞ்சம் வளர்ந்துருக்கு, அழகா இருக்கு. ஆமாக்கா, ரொம்ப அழகா இருக்கு. அப்பா, நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கீங்களா? உங்களை வீடு ஃபுல்லா தேடிட்டு வரேன். பாரு, மேடம்க்கு எங்ககிட்ட பேசலாம் டைம் இருக்கா? நான் நினைச்சேன்டி, நேற்று நடந்ததுக்கு இன்னைக்கு எந்திரிச்சு வெளியவே வரமாட்டா, நம்ம கிட்டலாம் பேசவே மாட்டான்னு நினைச்சேன். நீ என்னன்னா குடுகுடுன்னு ஓடி வந்திருக்க. என்னக்கா நீங்க இப்படிலாம் கிண்டல் பண்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் அனிதா கிண்டல் பண்ணேன். சரி சொல்லுமா, கார்த்தி கிளம்பிட்டாரு, நீ என்ன கிளம்பலையா? அக்கா, நானும் ரெடி ஆயிட்டேன். அவரே கார் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு உங்ககிட்ட பேசிட்டு தான் ஓடி வந்தேன். என்ன விஷயம்? என்ன நித்யா, ஞாபகம் இருக்கு தானே? அக்கா, என்ன சொல்றீங்க? புரியல. என்ன ஞாபகம் இருக்கான்னு கேக்குறீங்க? என்ன மறந்துட்டியா? இன்னையிலேருந்து அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அட்டன் பண்ணணும். இன்னையிலேருந்து கிளாஸ் 11லேருந்து 12 மணி வரையும். மறந்துடாத, ஒழுங்கா உட்காந்து அட்டன் பண்ற. ஓ அதுவா, ஞாபகம் இருக்குக்கா. பாரு நித்யா, மறந்துடக்கூடாது. 11 o'clockலேருந்து 12 o'clock வரை நீ எந்த வேலையும் செய்யாமல் அங்கே தான் உட்காந்துருக்க. ஒழுங்காக உட்காந்து மொத்தமாக கற்றுக்குறேன். எனக்கு டவுட் இருந்தா அனு அக்கா இருக்காங்க, அனு அக்கா வந்து உன் கூடயே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சுக்கோ. நாளையிலேருந்து நீ தனியாக அட்டன் பண்ணலாம், சரியா? சரிங்கக்கா. நிதா, நீ எதுவும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். அவள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடக்கும், சரியா? எனக்கு தெரியும்க்கா, நீங்கள் இருக்கீங்கள, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துப்பீங்க, எல்லாமே சொல்லி கொடுப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்லிட்டு போகலான் தான்க்கா வந்தேன். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். அங்கே பாரு, கார்த்திக் ஆரன் அடிச்சுட்டே இருக்காரு. ஓடு ஓடு. சரிக்கா, போயிட்டு வரேன். பாய் பாய் நித்யா. மெதுவா போ. சரி நித்யா, எப்படியும் பாப்பா தூங்கிடுவான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11 மணிக்கு டான்னு நானும் ரூமுக்கு வந்துடுறேன். 2 பேரும் உட்காந்து பார்க்கலாம், சரியா? சரிங்கக்கா. ஆமா, ஆதி இன்னும் கிளம்பலையா? அக்கா, மறந்தே போயிட்டேன். அவர் குளிக்க போனாருக்கா. ஷர்ட் எடுத்து வச்சாரே, அயன் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். மறந்துட்டு இங்கே வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அக்கா, நான் போய் பார்க்குறேன். நல்ல பொண்ணுமா, போ. சி, இவளுங்க 3 பேரும் இப்படி பார்த்தாலே பத்துக்கிட்டு வருது. அப்படி என்னதான் கூடி கூடி 3 பேரும் பேசுவாளுங்கன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் ஒருத்தி கூட ஒருத்தி ஒட்டிக்கிட்டே இருக்கா.
இந்த வீட்டில் இருக்க எவனுக்கும் கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன். அதுவும் நடக்கல. 3 பேர் வந்திருக்காளுங்களே, எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காளுங்க. கண்டிப்பாக இவங்களுக்குள்ள சண்டையை வரும். சண்டையை பெருசு பண்ணி இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நினச்சா எப்போ பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டே இருக்காளுங்க. முன்னாடிலாம் இந்த அனு நான் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பா. இப்போ அவளுக்கு திமிரு ஆயிடுச்சு. என்ன சொன்னாலும் கேட்கறதில்ல. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த நித்யாக்கு வர்றப்ப புள்ள பூச்சி மாதிரி இருந்தா. இந்த 1 மாசத்துல எப்படி மாறி இருக்கா. சீ, இவளுங்களை பார்க்க பார்க்க அப்படியே எரிச்சலா வருது. ஓ, அவர் குளிச்சுட்டே வந்துருவாரு போல. ச்சே, மறந்துட்டு நான் பாட்டுக்கு கீழே போயிட்டேன். சரி, இந்த ஒரு ஷர்ட் தானே, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லலாம். அதெல்லாம் வெயிட் பண்ணுவாரு. குளிக்க போறதுக்கு முன்னாடி இங்க தானே ஷர்ட் எடுத்து வச்சுட்டு போனோம். எங்க காணோம்? நித்யா ஒரு வேலை எடுத்திருப்பாளோ? நித்யா ஆ, இதோ வரேங்க. ஹோ, எப்படியோ அயன் பண்ணி முடிச்சாச்சு. என்ன நித்யா, நீ தான் எடுத்துட்டு போனியா? எங்கடா ஷர்ட் எடுத்து வச்சுட்டு போனமே, காணமேன்னு தேடிட்டு இருக்கேன். சரி கூடு. ஆமா, என்ன அயன் பண்ணியா? ஆமாங்க, நான் தான் சொன்னேன்ல, மறந்துட்டு நான் பாட்டுக்கு கீழே போயிட்டேன். இப்போதான் ஞாபகம் வந்துச்சு. வந்து பார்த்தா அயன் பண்ணாம தான் இருந்தது. எப்படி சுருக்கமாக இருக்க ஷர்ட்டை போட்டுட்டு போவீங்க? அதான் 2 நிமிஷம் தான் அயன் பண்ணிட்டேன். இந்தாங்க போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் நித்யா. தேங்க்ஸா? எதுக்கு? என்ன நித்யா, ஷர்ட்லாம் அயன் பண்ணி கொடுத்துருக்க, அதான். நீங்க தானே சொன்னீங்க நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஸோ நமக்குள்ள தேங்க்ஸ் சாரிலாம் இருக்கக்கூடாதுன்னு. இப்போ இதுக்கு நீங்க என்கிட்ட தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க? ஆமா இல்ல நித்யா, நமக்குள்ள தேங்க்ஸ் சாரிலாம் சொல்லக்கூடாதுன்னு நான் தான் சொன்னல, மறந்துட்டேன். ஓகே, வாபஸ் வாங்கிக்கிறேன். இனிமே நான் அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன். நித்யா, இன்னைக்கு வேணா நான் ஸ்கூலுக்கு போகாம நம்ம 2 பேரும் ஜாலியா எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாமா? என்ன? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க ஸ்கூல் கிளம்புங்க. என்ன நித்யா, எப்ப கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் வர மாட்டேன்ற. அன்னைக்கு கஷ்டப்பட்டு உன்னை வெளியே கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே போகல. பீச் போயிட்டு வரலாமா? போகலாங்க. ஆனால் லீவ் போட்டு தான் போகணுன்னு என்ன சொல்லுங்க. சாயந்தரம் கூட போகலாமே. ஏன்னா ஸ்கூலில் நிறைய வேலை இருக்குன்னு நேற்று நைட்டு நீங்கள் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னும் ஒரு 2 வீக்ஸில் இன்ஸ்பெக்ஷன் வருது, அதனால வேலை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதான் சொல்கிறேன், வெளியே வரலன்னு நான் சொல்லலையே. சாயந்தரமா போகலாமா? ஆமா நித்யா, நான் தான் சொன்னல வேலை அதிகமா இருக்குன்னு. சரி ஓகே, ஈவினிங் போலாம். நான் வர்றதுக்குள்ள மேடம் ரெடியா இருக்கணும், ஓகேவா? சரிங்க. ஆமா, என்ன மேடம், ஏதோ குறையுதே உன்கிட்ட? குறையுதா? என்ன? கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு நிமிஷம் இரு, வரேன். எங்க போறீங்க? இரு வந்துடுறேன். என்னங்க குங்குமம் கொண்டு வந்திருக்கீங்க? ஆமா, இன்னைக்கு நீ மறந்துட்ட போலயே, நெத்தியில குங்குமம் வைக்காம இருக்க. என்ன, வைக்கலையா? அது காலையில அவசரமா எந்திரிச்சு கிளம்பி போனேனா, அதனால மறந்துட்டேன்னா என்னவோ தெரியல. கீழே எல்லாரும் என்ன நினைச்சாங்களோ தெரியலையேங்க. என்ன நித்யா, நீ இதெல்லாம் போய் என்ன நினைக்க போறாங்க? அதெல்லாம் யாரும் எதுவும் நினைச்சிருக்க மாட்டாங்க. இப்ப வச்சுக்கோ, அவ்வளவுதானே. சரிங்க. நித்யா ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நித்யா, நானே வச்சு விடட்டுமா? மணல் முழுதும் இங்கு சர்க்கரையா, கடல் முழுதும் இங்கு குடிநீரா, காகிதம் என்ன, நீங்க வச்சு விடுறீங்களா? என்னாச்சு நித்யா, நான் வைக்கிறேன்னு சொல்றது உனக்கு பிடிக்கலையோ? உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீயே வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட என்னங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்களே வச்சு விடுங்க. ஏய், உண்மையா மனசார தானே சொல்றேன்? ஆமா, வச்சு விடுங்க. ரசத்தி நீந்தா பூக்கோலம் போடத்தான் புள்ளிமான் புள்ளி எல்லாம் வாங்கி வருவேன். இப்பதான் நித்யா ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. சரிங்க, உங்களுக்கு டைம் ஆகுது, போய் ரெடி ஆகுங்க. என்ன சார், நீங்க கூப்பிட்டு இருந்தா நானே ரூம்க்கு வந்திருப்பேன். பட் நீங்க இவ்வளோ தூரம். கவின், எனக்கு அஃபிஷியலாக உங்ககிட்ட பேசணும்னா கண்டிப்பா உங்களை தான் ரூம்க்கு வர சொல்லியிருப்பேன். பட் இட்ஸ் ரிலேட்டட் டு அன்அஃபிஷியல் மேட்டர். சார், எனக்கு புரியல. அன்அஃபிஷியலா என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? இருக்கு கவின். சரி சார், சொல்லுங்க. கவின், உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம கம்பெனியோட ஹையர் ஆஃபீஸரோட பொண்ணு தான் நான்சி. அவங்க பர்சனலா உங்ககிட்ட தான் ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு கேட்டுட்டு இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. அதனால ஹையர் ஆஃபீஸர்ஸ் ஃபுல் ப்ரெஷர்னால தான் உங்ககிட்ட ட்ரைனிங்க்கு விட்டுருக்கோம். தெரியும் சார், அது எதுக்காக இப்ப திரும்பவும் சொல்றீங்க? கவின், நேத்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. என்ன சொல்றீங்க சார்?
ஆமா கவின், நேற்று ஈவினிங் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. இங்க ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சா நான்சிக்கும் உங்களுக்கும்? ஆமாம் சார், ஒரு சின்ன ப்ராப்ளம். ஏன்? கவின், என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க அது என்னோட கன்சர்னுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கணும் கவின். பட் அது நீங்க என்கிட்ட கொண்டு வரல. நான்சி அவங்க ஃபாதர் கிட்ட ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க போல. அவரு எனக்கு அன்அஃபிஷியலா தான் கால் பண்ணி இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணாரு. கம்ப்ளைண்ட்டா? அப்படி என்ன சார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம்? உங்ககிட்ட அவங்க என்ன சொன்னாங்க? கவின், ஐ நோ அபவுட் யூ, பட் நான்சி சொன்னது எதுவுமே என்னால நம்ப முடியல கவின். பிகாஸ் நானே அவங்களுக்கு நீங்க ட்ரெயின் பண்றப்ப என் கண்ணால பார்த்துருக்கேன். பட் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுத்தமா நீங்க எதுவுமே பத்தியுமே அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணதே இல்லையா. ஒன் டேல 15 மினிட்ஸ் கூட அவங்களுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நான் எவ்வளவோ அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவர் கேட்க மாட்டேன்றாரு கவின். பிகாஸ் அவங்க பொண்ணு சொல்றது தானே அவங்க நம்புவாங்க. வாட்? அது மட்டும் இல்ல கவின், இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, அவங்களுக்கு ட்ரைனிங் பண்றப்ப வைஷ்ணவியும் நீங்க கூப்பிட்டு ட்ரைனிங் பண்றீங்களாம். அது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கலையா. அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா தனியா ட்ரைனிங் கொடுக்கணுமா. வைஷ்ணவி இருக்கனால அவங்களால உங்ககிட்ட எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேட்க முடியலையா, ஃப்ராங்கா எதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ண முடியலையா. அதனால தனியா அவங்களுக்கு மட்டும் நீங்க ட்ரெயின் பண்ணணுமா. அவங்க உங்க கூட ட்ரைனிங் அட்டென்ட் பண்றப்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க கவின். திஸ் இஸ் ரபிஷ். நான் என்ன சும்மா இருக்கேனா? இந்த கம்பெனியோட ஹெச்ஆர். எனக்கு எவ்வளோ வேலை இருக்கும். அந்த டைம்லையும் இவங்க 2 பேருக்கும் சேர்ந்து ட்ரெயின் பண்ணாதானே சார் என்னோட ஒர்க்கை நான் பார்க்க முடியும். தனித்தனியாக இவங்களுக்கு ட்ரெயின் பண்ணால் எப்படி என்னோட ஒர்க்கை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும்? கொஞ்சமாச்சும் அவர் லாஜிக்கோட பேசுகிறாரா? அவருக்கு கீழே வேலை பார்க்குறோன்றதுக்காக அவர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்க முடியுமா சார்? நான் இந்த கம்பெனிக்காக தான் வேலை பார்க்குறேனே தவிர அவருக்காக நான் ஒன்றும் வேலை பார்க்கல. என்னால் அவங்க பொண்ணுக்கு ட்ரெயின் பண்ண முடியாது சார். ப்ளீஸ் வேற யார்கிட்டயாச்சும் ட்ரைனிங் அனுப்பிக்கோங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரெயின் ஹர். கவின், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சுச்சுவேஷன். பட் நம்ம கம்பெனியோட ஹையர் ஆஃபீஸர் கவின், நாம எதிர்த்து பேச முடியாது. சாரி சார், கம்பெனி ரிலேட்டடாக அவர் என்ன சொன்னாலும் சரி, நான் அதை கேட்க ரெடி. பட் அன்அஃபிஷியலாக இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. கவின், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அவருக்கு எல்லா பவரும் இருக்கு. அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். என்ன சார், என்ன வேலையை விட்டு தூக்குவாரா? தாராளமாக தூக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். எனக்கு இந்த வேலை இல்லைன்னா வேற வேலை சார். அவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னால் நடந்துக்க முடியாது. செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு தான் இங்கே வேலை பார்க்கணும்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை வேண்டவே வேண்டாம் சார். கவின், என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த கம்பெனிக்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எங்களுக்கு தெரியும். நீங்க இந்த கம்பெனில கண்டிப்பா இருந்து தான் ஆகணும். ப்ளீஸ் கவின், எங்க கம்பெனிக்கு நீங்க வேணும். ஸோ ப்ளீஸ், இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் தானே, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்களேன். சாரி சார், என்னால் முடியாது. கவின் ப்ளீஸ். என் மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்கல்ல சார், அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு முதல்ல அவங்க சொன்னாங்களா? கவின், தப்பு பண்றவங்க யாரும் அவங்க பண்ண தப்ப வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆப்போசிட் பர்சன் மேலதான் எல்லா அக்யூசியேஷனுமே வைப்பாங்க. அப்படிதான் வச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியுதுல்ல சார், அப்புறம்? ப்ளீஸ் கவின், எனக்காக இந்த ஒரு டைம் ப்ளீஸ். என்ன கவின், ரொம்ப கோவமா இருக்க போல. இப்படி உன்னை பார்க்கறதுக்கு கூட ரொம்ப அழகா இருக்க. என்னை இத்தனை நாளாக அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தல. நானாக ட்ரைனிங்க்கு வந்தாலும் என் கூட அந்த வைஷ்ணவியும் சேர்த்து உட்கார வச்சு 2 பேருக்கும் சேர்த்தா நீ எடுக்கிற. தனியாக கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசலானாலும் பேச முடியல. என்னை எவ்வளோ அவாய்ட் பண்ண, என்னை எவ்வளோ இன்சல்ட் பண்ண. அந்த வைஷ்ணவி என் மேலே கையை வச்சுட்டால. இதுக்கப்புறமும் இந்த நான்சியை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கரெக்டாக என்ன? அதான்டா உனக்கு வெச்சம் பற்றி ஆப்பு. இனிமே என்கிட்ட நீ டெய்லி 3 இயர்ஸ் தனியாக இருந்து தான் ஆகணும். நான் இருக்கிறப்போ வேற யாரும் உள்ளே வர மாட்டாங்க. எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக நீ ட்ரைனிங் கொடுத்து தான் ஆகணும். ஸோ உன் கூட 3 இயர்ஸ் டெய்லி நான் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அது எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் உன்னை என் வலையில் விழ வைக்கிறேனா இல்லையான்னு பாருடா. கவின், ஓகே சார், நீங்கள் இவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணனால நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒன் மோர் திங், இது யார் கேட்கணுமோ அவங்களும் கேட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் சார். நான் எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. அந்த பொறுமையை சீண்டுனா யாராக இருந்தாலும் என் முன்னாடி யார் இருக்காங்கன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். உங்களுக்கு புரியுது தானே? அண்ட் ஒன் மோர் திங் சார், நீங்கள் என்ன சொன்னீங்க? டெய்லி 3 இயர்ஸ் இவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கணுமா? சார், நான் ஒன்றும் சும்மா உட்காந்துட்டு போகிறதுக்காக இந்த கம்பெனிக்கு வரல. சும்மா உட்காந்து சம்பளம் வாங்கிறதுக்கும் நான் இங்கே வரல. புரியுதுங்களா? எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த கம்பெனியோட ஹெச்ஆர்னா
எந்த டைமில் எந்த மீட்டிங்னாலும் எல்லாத்தையும் நான் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னால் டெய்லி 3 ஹவர்ஸ்லாம் இவங்களுக்கு ட்ரெயின் பண்ண முடியாது. ஒன்லி 1 hour. அந்த 1 hourல எவ்வளோ சீக்கிரம் என்னால் முடிக்க முடியுமோ நான் முடிச்சிருவேன். சீக்கிரமாக இவங்களை பிக்கப் பண்ணிக்க சொல்லுங்கள். பிகாஸ் இவங்க தான் யூஎஸில் படிச்சுட்டு வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவையே இல்லை சார். எப்படி சொன்னாலும் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். என்னால் டெய்லி ஒன்லி 1 hour தான் கொடுக்க முடியும் சார். 1 hourல எப்படி கவின் கத்துக்க முடியும்? நீங்கள் படித்த பொண்ணு தானே, யூஎஸ்லலாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, உங்களால் 1 hourல கற்றுக்க முடியாதா? இந்த கம்பெனிக்கு நியூ ஜாயினி தான் இந்த வைஷ்ணவி. அவங்க தினமும் அவங்களுக்கும் நான் 1 hour தான் ட்ரைனிங் கொடுக்குறேன். பட் அவங்க எவ்வளோ பிக்கப் பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனால் நீங்கள் 2 months-ஆ இங்கே அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வரையும் ஒரு பிக்கப்பும் கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் என்கிட்ட கேட்ட டைம் ஒன்லி 4 months. 2 months ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 months தான் என்னால் ட்ரெயின் பண்ண முடியும். 1 hour தான் கொடுக்க முடியும். இஷ்டம் இருந்தால் கற்றுக்கோங்க, அதர்வைஸ் நம்ம எந்த வேலைக்காக இங்கே வந்தோமோ, எந்த விஷயத்தை கற்றுக்கணும்னு வந்தோமோ அதில் 100% எஃபர்ட் போட்டு ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக கற்றுக்கிட்டா சீக்கிரம் கற்றுக்கலாம். அதை விட்டுட்டு வேற எல்லா விஷயத்துலையும் தலையிட்டா இப்படி தான் எதையும் செய்ய முடியாது. கவின், ஸ்டாப் இட். நீங்கள் ஹையர் ஆஃபீஸர் பொண்ணாவே இருக்கலாம். நீங்கள் போய் என்னன்னாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்கள் பாருங்க, நான் போடுறது தான் ரூல்ஸ். என் இஷ்டத்துக்கு தான் என்னால் கொடுக்க முடியும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே, அதர்வைஸ் என்னை வேலையை விட்டு தூக்குனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதே மாதிரி எனக்கு வேற கம்பெனி. கவின், பி கூல் ப்ளீஸ். இங்க பாருங்க சார், இப்பவும் நீங்க சொன்னீங்க, நீங்க ரிக்வெஸ்ட் பண்ண ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் ஒத்துக்கிறேன். என்னோட கண்டிஷன்ஸும் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி ஈவினிங் டைமில் என்னால் இவங்களுக்கு ட்ரெயின் பண்ண முடியாது. மார்னிங் 11 to 12 அதான் அவங்களோட டைமிங். அந்த டைமில் ஷார்ப்பாக அவங்க இங்கே இருக்கணும். அதர்வைஸ் எவ்வளோ டைம் நான் அலாட் பண்ணியிருக்கணும் அந்த டைம் மட்டும்தான். அதுக்கு மேலே எப்போவும் என்னால் எதுவும் பண்ண முடியாது. அண்ட் லுக் நான்சி, அந்த டைமில் மட்டும் நீங்கள் இந்த ரூம் பக்கம் வந்தால் போதும். அதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கப்புறமும் சரி, நீங்கள் இந்த ரூம் பக்கம் வரவே கூடாது. கவின், என்கிட்டயே விளையாடிட்டல. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிளானை போட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணா அதுலேயுமா செக் வைக்கிற? பார்த்துக்கிறேன்டா உன்னை. இது வரையும் இந்த நான்சி நினச்சது மட்டும்தான் நடந்திருக்கு. இதுக்கப்புறமும் அப்படி தாண்டா நடக்கும். எனக்கு பிடிச்சது எனக்கு மட்டும்தான். ஓகே கவின், நோ ப்ராப்ளம். அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களே, அது வரையும் ஹாப்பி தான். நான்சி, கவின் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ தட். ஓகே ஓகே. ஓகே கவின், பாய். வில் see you later. ஓகே சார். சீ, காலையிலே அப்செட். ஓ, இவளை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோவமாக வருது. ஹாய் கவின், குட் மார்னிங். இன்னைக்கு பாத்தீங்களா, நீங்க கூப்பிடவே இல்லை. ஆனால் நான் வந்த உடனே ஃபர்ஸ்ட் உங்களை தான் பார்க்கணும்னு ஓடி வந்திருக்கேன். குட் மார்னிங். குட் மார்னிங். கவின், வாட் ஹேப்பன்? ஏன் ஒரு கோவமா இருக்கீங்களோ? கவின், சொல்லு. என்னாச்சு கவின்? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? ஏதோ ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல, எனக்கு உங்களை பார்த்தாலே தெரியுது ஏதோ கோவமா இருக்கீங்க. ஏதோ ப்ராப்ளமா இருந்தா சொல்லுங்க. வைஷு, நான் தான் சொல்றேன்ல கோவம் இல்லைன்னு, அப்புறம் திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருந்தா. சாரி சாரி கவின், நான் தெரியாம கேட்டுட்டேன். சாரி, நான் அப்புறமா வரேன். வைஷு ப்ளீஸ், இப்போ நீ எதுக்காக அழுந்துட்டு இருக்க? இல்லையே. நானே ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்கேன் வைஷு. அதான் கோவத்தை உன்கிட்ட காட்டிட்டேன். சாரி. இல்ல பரவாயில்ல கவின், என் மேலதான் தப்பு. நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் திரும்ப திரும்ப உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. சாரி. சாரி வைஷு, அது இந்த நான்சியால திரும்பியும் ஒரு ப்ராப்ளம். செம்ம டென்ஷன் ஆக்கிட்டு போயிட்டா. அதான் ஒரு மாதிரி மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருந்தேனா, அதையே யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் சாரி. என்ன ம் கவின், நீங்க எதுக்காக தேவையில்லாம அவளை பத்தி அவ்வளோ யோசிக்கிறீங்க? அவ அந்த அளவு பண்ணியிருக்கானா? நீங்க என்ன கவின், ட்ரைனிங் தானே கொடுக்க போறீங்க? 1 hour தானே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ வேற வழி இல்லை கவின். இல்லை வைஷு,
அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் இறங்குவான்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ நாள் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன்ல, நான் ட்ரைனிங்கே கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. இதெல்லாம் என்ன சொல்கிறது சொல்லு. புரியுது கவின், ஆனால் நீங்கள் எதுக்காக அதை பற்றி இவ்வளோ யோசிக்கிறீங்க? நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, இன்னொரு 2 months தானே, பார்த்துக்கலாம். இல்லை வைஷு, எனக்கு என்னமோ வேற ஏதாச்சும் பிரச்சனை வருமோன்னு தோணிட்டே இருக்கு. என்ன பிரச்சனை வரப்போகுது? நீங்கள் தேவையில்லாமல் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. விடுங்க கவின், நீங்கள் வேலையை பாருங்கள், நான் அப்புறமா வரேன். வைஷு, மனசே சரியில்லை. ஈவினிங் எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? வெளியனா? எங்க? ஏய், ரொம்ப தூரம்லாம் இல்லை, சும்மா ஒரு காஃபி ஷாப்பாச்சும் போயிட்டு வரலாமே. எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுது. ப்ளீஸ் வைஷு. ம், ஆனால் நான் திரும்பியும் வீட்டுக்கு. இன்னும் இல்லை வைஷு, லாஸ்ட் கேபுக்குள்ளே கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து விட்டுருவேன். ஸோ நோ ப்ராப்ளம். என்ன வைஷு இவ்வளோ யோசிக்கிறேன்? என் கூட வெளியே வர்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? அதெல்லாம் இல்லை கவின், சரி போகலாம். அடி பேரழகி உன்னை சேர்ந்திடவே இந்த நாணயமோ சாட்சி. இருக்கும் இதயம் உனக்கே உபயம், எதற்கு ஆராய்ச்சி? கூட இதயம் பதறிவிடும்